بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. استغفر الله إن الله كان غفورا رحيما. ولا تجادل عن الذين يختارون أنفسهم إن الله لا يحب من كان خوانا أثيما. يستخفون من الناس ولا يستخفون من الله. يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا. ها أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة أم من يكون عليهم وكيلا. ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. ومن يكسب إثما فإنما يكسبه على نفسه وكان الله عليما حكيما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் பார்த்து, பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம், பாவிகளுக்கு ஒருபோதும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை இந்த நான் ஓதின ஆயத்துக்கள்ல அல்லாஹ் இப்ப சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே ஆரம்பத்தில் சென்ற வாரம் ஓதின ஆயத்தில் சொல்லியிருக்கிறான், நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையான வேதத்தை குர்ஆனை இறக்கியிருக்கிறோம், நீங்க இதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கள். இதுல நீங்க யாருக்கும் தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு நாளும் அவருடைய தவறை சரி கண்டு அதுக்கு நீங்க சாதகமாக வாதிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். வஸ்தக்ஃபிருல்லாஹ், நபியே நாயகமே, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒரு சிஃபத்தைத்தான் மனிதன் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார் செய்யும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது. யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிப்பாயா. வகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபிமார்கள் வந்து சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யார் இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு மழை இறக்குவான், புள்ள பாக்கியம் இல்லாத மக்களுக்கு புள்ள பாக்கியத்தை கொடுப்பான், வாழ்க்கையில கஷ்டம் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை நிவர்த்தி செய்வான். இஸ்திக்ஃபாருடைய சிறப்புகள் ஏராளம் இருக்குது. இஸ்திக்ஃபார் மிக முக்கியமான ஒரு இபாதத். இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுடைய ஸிக்ர், அல்லாஹ்வுடைய ஸிக்ர். கஃபார் என்ற பெயரை கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம். கஃபார், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் தவ்வாப். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய கஃபார் என்ற பெயரை சொல்லி கூப்பிடுறோம். அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா மனிதன் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார் செய்யும். இஸ்திக்ஃபார் எடுத்துக்கொண்டா குர்ஆன்ல இஸ்திக்ஃபாரை பற்றி நிச்சயம் வந்திருக்குது. சஹாபாக்கள் யாருண்டா ராவேல கொஞ்சமா தூங்குவாங்க, நிச்சயமா நின்று வணங்குவாங்க. கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். சஹாபாக்கள் ராவேல கொஞ்சமா தூங்குவாங்க, நிச்சயமா நின்று வணங்குவாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. சுபஹுக்கு முன்னால சஹருடைய நேரம் அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒரு செயல் அது. மனிதன் இஸ்திக்ஃபார் செய்யணும் சஹருடைய நேரத்தில். சஹாபாக்களுடைய அமல், சஹாபாக்களுடைய அமல் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும். இதே போலத்தான் குர்ஆன் சொல்வது, நபியை பார்த்து, நபியே நாயகனே, மக்காவுடைய வெற்றி முடிச்சிட்டு மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க, மக்கள் இஸ்லாத்தை நன்றாக புரிஞ்சு கொண்டுட்டாங்க, இதுக்கு பிறகு இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, நீங்க இடத்துல வாங்க. அல்லாஹ் நபியை கூப்பிடுற யாரும் பக்கமா? அல்லாவின் பக்கமா. ஏன்? டியூட்டி முடிஞ்சு
கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சுட்டீங்க. உலகத்தில் இதுக்கு பிறகு இஸ்லாம் இல்லாமல் போக மாட்டேன். இஸ்லாம் அப்படியே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க இருக்கணும் என்ற அவசியம் தேவை இப்ப இல்லை. அல்லாஹ் சொல்றா நீங்க வரப்போறீங்க, என்ன செய்வது தெரியுமா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. நபியே நாயகமே, மக்காவுடைய வெற்றி வந்துட்டது, மக்கள் இஸ்லாத்துக்குள் உள்ளேறாங்க. இதுக்கு பிறகு நீங்க இருக்கணும் அவசியம் இல்லை, மக்கள் வந்து சேருவாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஆயத்தமாகும் எனக்கிட்ட வாரத்துக்கு. நீங்க எனக்கிட்ட வாரத்துக்கு ஆயத்தம் என்று சொன்னா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யும். ஒரு மனிதனுடைய கடைசி கட்டத்தில் வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும். நோயில உள்ளவங்க இஸ்திக்ஃபார் செய்யும், மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டுள்ளவங்க இஸ்திக்ஃபார் செய்யும். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கமாக முன்னிருப்போம். அல்லாஹ்வுக்காக விருப்பமான செயல் இது. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முந்தின பிந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யறதே பாவத்துக்கு மட்டுமல்ல, பாவத்துக்கு மட்டுமல்ல. இஸ்திக்ஃபார் என்றது தனி இபாதத். எப்படி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் என்று zikr செய்வது இபாதத்தோ, இதே போல இஸ்திக்ஃபாரும் ஒரு இபாதத். இஸ்திக்ஃபாரும் ஒரு இபாதத். இன்னும் ஒன்று இருக்குது, பாவம் செய்வதற்கு மட்டுமல்ல இஸ்திக்ஃபார், நன்றி செலுத்தாததுக்கு இஸ்திக்ஃபார். எதுக்கு இஸ்திக்ஃபார்? பாவத்துக்கு மட்டுமல்ல இஸ்திக்ஃபார், நன்றி செலுத்தாதவருக்கு. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அருள், அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய பிளஸிங்ஸ் எத்தனை இருக்குது. கண் பார்க்குது வாப்பா, வாழ்க்கை பூராக கண் பார்க்குது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள்? மனுஷன் மௌத்தானதுக்கு பிறகு கண்ணை கலட்டுறாங்க. அந்த கண்ணும் பார்க்குது, அந்த கண்ணும் பார்க்குது. மௌத்தாகிட்டாரு, கண்ணை டொனேட் பண்றாரு. கூடுமா கூடாது, அது வேற விஷயம். அந்த கண்ணும் பார்க்குது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த கண்ணுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? வித்தியாசமான பார்வை. உம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு பார்வை, பிள்ளைய பார்க்க இன்னும் ஒரு பார்வை, மனைவியை பார்க்க இன்னும் ஒரு பார்வை. மனைவியை பார்க்கிற பார்வை உம்மா படிக்கும், பிள்ளைய பார்க்கிற பார்வையில யார பார்க்கலாம்? மனைவியை பார்க்கிறாரு. மனைவியை பார்க்கிற பார்வையில் ரோட்ல போற பொம்பளைய பார்க்கலாது. கோபத்துடைய பார்வை வித்தியாசம், சந்தோஷத்துடைய பார்வை வித்தியாசம். இந்த பார்வை வித்தியாசம். சில உலமாக்கள், சில இமாம்கள் கண்ணை பற்றி எழுதிக்கிறாங்க. கண்ணுடைய பார்வையுடைய தன்மைகள் எப்படிப்பட்ட பார்வை எழுதிக்கொண்டே புகையிடும். உம்மாவை பார்க்க ஒரு முறை, மனைவியை பார்க்க இன்னும் ஒரு முறை, பிள்ளைய பார்க்க இன்னும் ஒரு முறை, ஒரு கூட்டாளியை பார்க்க இன்னும் ஒரு முறை, கோவத்தில் இன்னும் ஒரு பார்வை, சந்தோஷத்தில் இன்னும் ஒரு பார்வை, துக்கத்தில் இன்னும் ஒரு பார்வை. சுப்ஹானல்லாஹ், கண்ணுடைய பார்வை ஆச்சரியமான பார்வை. குல் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பார்வை, இதை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்தில் கேட்பான். ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் அஹத்த النظر الى والديه حرمه الله الجنة او كما قال عليه الصلاه والسلام. யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ரெண்டு கண்ணால கண்ட ரெண்டு தாய் தந்தையில ரெண்டு பேரையோ அல்லது ஒருவரையோ உருக்கி பார்ப்பாருண்டா அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். எப்படி பார்த்தாரு? அஹத்த النظر, உருக்கி பார்க்கிறது, புள்ளைய பார்க்கிற மாதிரி. ஒரு புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டாரே, வாப்ப செய்வாரு, உருக்கி பார்ப்பாரு. விருந்தாளி பக்கத்தில் இருக்கிறாரு, பேசிக்கொள்ளா, என்ன செய்யறாரு? இப்ப உருக்கி பார்க்கிறார். உம்மா வாப்பா அப்படி ஒருவர் உருக்கி பார்த்தால் கண்ணால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொன்னாங்க, அவனுக்கு நரகம் சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டது. இது இபாதத், இது இபாதத். கண் குர்ஆனை பார்க்கிறது இபாதத்.
உம்மாவை பார்க்கறது இபாதத், காபத்துல்லாஹ் பார்க்கறது இபாதத், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய குத்ரத்தை பத்தி திங்க் பண்றது இபாதத். அஃபலா யன்ظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الأرض كيف سطحت وإلى الجبال كيف نصبت. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மலையை பாருங்க, ஆச்சரியமான பாருங்க. இவ்வளவு பெரிய மலை, குர்ஆன் சொல்லுது சூர் ஊதப்பட்டா மலை பறந்து போகும். وتكون الجبال كالإهن وتكون الجبال كالإهن, மலை பஞ்சாக பறக்கும். என்னங்க செய்தி? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாங்க மலையை படைச்சிருக்கிறோம் அவுத்தாதா. ஃபேனை பாஸ்டா போட்டா என்ன செய்வோம்? ஒரு பாரமான பொருளுக்கு இங்க வைப்போம், பேப்பருக்கு மேல வைப்போம். அல்லாஹ் எதுக்கு சொல்ற அவுத்தாது இருக்கு, இந்த பாரமான கபர்கள் அவுத்தாது. அல்லாஹ் சொல்றான் தண்ணிக்கு மேல பூமியை படைச்சி பூமி ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக வேண்டி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இத மலைய அல்லாஹ் சொல்ற இந்த மலை பறக்குண்டா. அல்லாஹ் சொல்ற மலை பறக்கும், சூருளப்படும். وَنُفِخَ بِالصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. எல்லாம் பறக்கும். சுனாமி வந்துச்சு, சுனாமி, சூறாவளி, என்னமோ சொல்றாங்க பேரு. என்னங்க காத்து? காத்து என்ன செய்து? HN 3929 3929 இந்த வாகனத்தை கொஞ்சம் ஆட்டுவாங்க. சூறுதப்படும், சூர் எல்லாம் போகும், எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றான் மலையை பாருங்க, இதை நான் படைச்சி வச்சிருக்கிறேன். வித்தியாசமான கலர், வித்தியாசமான ஆட்டிடியூட், வித்தியாசமான சீனரிஸ், வித்தியாசமான சீனரி. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையான சீன். அரபு நாட்டில் வைத்து பார்த்தா சொத்த சிவப்பா இருக்குது மலையெல்லாம், இங்க வந்து பார்த்தா பச்சை பசேர் இருக்குது மலையெல்லாம். சில ஊர்ல வைத்து பார்த்தா தண்ணி ஆயிக்குது, மழை தண்ணி அப்படின்னா தண்ணி கொட்டி கொண்டு, தண்ணி கொட்டு அப்படியே மலையில. அல்லாஹ் சொல்றான் இதை பாரு கண்ணால, ஒட்டகத்தை பாருங்க கண்ணால. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மிருகம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த கண்ணை தந்தது அதை பார்க்க. அல்லாஹுடைய அற்புதங்களை பாருங்கோ, அல்லாஹுடைய அற்புதங்களை பாருங்கோ. இந்த கண்ணால தவறு செய்றீங்க, இஸ்திக்பார் செய்யுங்கோ, இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக விருப்பமான செயல் மனிதன் எப்பொழுதுமே இஸ்திக்பார் செய்யும். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஒவ்வொருத்தரும் காலையில மாலையில 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்யும். தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ஜிமித்ரமாவால தொழுகைக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துஆக்கள் அப்படி எழுதி ஒட்டிங்க. இதை பாடமாக்கணும், அப்படியே இதை பாடமாக்கி ஒவ்வொருத்தரும் போதும், இதை பாடமாக்கி ஒவ்வொருத்தரும் போதும். இந்த துஆ கூட்டு துஆ இல்லைன்றவங்களும் போதணும், கூட்டு துஆ இருக்கிறவங்களும் போதும். அதுக்கு பிறகுதான் துஆ, அதுக்கு பிறகுதான் துஆ. இது நபியினுடைய வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு துஆவுல மிச்ச நேரம் கழிச்சு மிச்ச நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்க யா தல் ஜலாலி வல் இக்ராம் லா இலாஹ இல்லல்லாஹ். மிச்சம் துஆ. இது உட்கார்ந்து நேரம் எடுத்து இஹ்லாஸோட இது சுன்னத்தான காரியம், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது என்று சொல்லக்கூடிய நியத்தில் அது துஆக்கள் ஓதும், துஆக்கள் ஓதும். வஸ்தக்ஃபிருல்லாஹ், நபியே நாயகமே நீங்க இஸ்திக்பார் செய்யுங்கோ. இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவனாகவும் மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான். நான் பலமுறை ஞாபகப்படுத்திருக்கிறேன் என்றால் இன்னும் ஒரு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சொல்லிக் கொள்றேன். நாங்கள் டாய்லெட்டுக்கு போறோம், பாத்ரூமுக்கு வாஷ்ரூம் போறோம், என்ன துஆ ஓதணும்? போகக்குள்ள என்ன துஆ ஓதணும் சொல்லுங்களே பாப்போம்.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். ஆனா ஏட்டுச்சுரக்காய் கறிக்குதவாது. என்ன ஏட்டுச்சுரக்காய் தெரியுமா? அப்படிதான் சிங்கம் 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 எழுதி வச்சு சொல்லலாம். அது சிங்கம் அல்ல. எப்ப சிங்கமாகும்? துஆ பாடமாக்கிறது கேளா. துஆ வாயில வரணும். அல்லாஹ் நசீபாக்கணும். துஆ வாயில வரணும். எல்லாருக்கும் துஆ பாடம். அமல் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. எல்லாருக்கும் துஆ பாடம், ஆனா அமல் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. இது கியாமத்துடைய பெரிய ஒரு அடையாளம். மக்கள் அறிவு படிப்பாங்க, ஆனா அமல் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் நாலேஜ் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும். இன்ஃபர்மேஷன், ரிசர்ச் என்ன, அதில் இதுல என்ன இருக்குது, சயின்டிபிக்கலி என்ன ப்ரூஃப், இஸ்லாத்தில் என்ன இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். மார்க்கத்துடைய ஷரியத்துடைய நோக்கம், குர்ஆனுடைய நோக்கம் படிப்பல்ல. குர்ஆனுடைய நோக்கம் அமல். குர்ஆனுடைய நோக்கம் அமல். எதை படித்திருக்கிறோமோ இதை அமல் செய்யணும். பாடமாக்கிற துஆக்களை வாழ்க்கையில் ஓத பழகிச்சா. ஆனா எல்லாரும் ஓதிக்கொண்டு ஒரு துஆ நினைக்கிறேன், அது எல்லாரும் மறக்காம ஓதுவாங்க. என்ன துஆ சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது ஓத மாட்டாங்க. ஒரு துஆ மறக்காம ஓதுவாங்க. வாகனத்தில் ஒரு துஆ. பயம் எக்ஸிடென்ட் ஆகிடுச்சு. என்ன பயம்? எக்ஸிடென்ட் ஆகிட்டு பயம். ரோட்ல எவ்வளவு போய் சாப்பிட்டு விட்டா, கிண்ணுக்கால உரத்தை தட்டி விட்டா, அது கோரிக்கிறோம். அது எல்லாருக்கும் பாடம். மாப்ப ஏறினோட செய்வாரு, பிள்ளைக்கு துவாதும் துவாரு, எல்லாரும் துவாங்க. ஏன் காரணம்? கொஞ்சம் பிளைட்ல போது துவாகி கொள்வாங்க. அது கிட்டத்தில் எங்க எக்ஸிடென்ட் நடந்தா, எக்ஸிடென்ட் நடந்தது கொஞ்சம் கூட பிறந்து வாய்க்கும். வாகனத்துல போற துவா எல்லாருக்கும் பாடம். காரணம் வந்துட்டு அந்த துஆ ஓதப்படக்கூடிய நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். ஆனாலும் என்ன செய்யுது? இந்த ஒன்றும் இருக்கிறது. இன்னுக்கால் என்ன இருக்குது? ஒன்று யாராலும் வந்து தேவையில்லாம சாத்திரப்படாதுன்ற பயம் இருக்குது. சரி, அதனால துஆக்களை என்ன செய்யறோம்? போதுறோம். டாய்லெட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய துஆ வரும். டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியே வரக்கூடிய துஆ வரும். இவர் வேலை செய்யறவங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஒரு நேச்சர் கால் டாய்லெட்டுக்கு போகணும். டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு தந்த காலத்தை கழிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம், மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு மேல போல நட்டுவாங்க. 10 நிமிஷம் என்ற நிச்சம் தேவை. டாக்டர் மாதிரி சொல்றாங்க 10 நிமிஷம் உட்கார வாடம். என்ன வரும்? அந்த நோய் வரும். ஷரியத் சொல்லுவது இப்படித்தான் உட்காரோடும். சுன்னத்தான இருப்பு உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்பாட்டிஃபைன் உட்காரலாம். சுன்னத்தான இருப்பு உட்காரல. அந்த என்ன சொல்றது, இந்தியன் ஸ்டைலா. சவுத் ஆப்பிரிக்கால போனா முஸ்லீம் டாய்லெட் பேரு. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ஜோஹானஸ்பர்க் ஏர்போர்ட்ல போட்டு முஸ்லீம் டாய்லெட் பேசி பார்த்தா முஸ்லீம் டாய்லெட் பேசி பார்த்தா என்ன ஸ்காட்டின் டாய்லெட்ல இந்தியன் ஸ்டைல் என்ன சொல்றது? அதுல உட்காரையிலும் எப்படி உட்காரையிலும் சொன்னா அதுல சுண்ணத்தை ஹேப்பாக்கணும். இடது காலுக்கு பாரத்தை கொடுத்து உட்காருங்க. இன்னைக்கு சொல்றாங்க மெடிசின் சொல்லுது டாய்லெட்ல உட்காரும் பொழுது இடது காலத்துக்கு பாரத்தை கொடுத்து உட்கார்ந்தா அந்த நோய் வராது. எந்த நோய் வராது? பாய்ஸ் என்ற நோய் வராது. உட்கார்றோம். ஒரு ஹோம்ஒர்க் எடுத்து வருவோம். ஒரு கொப்பியல் எடுத்து எழுதுவோம். டாய்லெட் உள்ளுக்கு போனத்திலிருந்து வெளியே வரும் வரைக்கும் எத்தனை மசாஜ் இருக்குன்னு சொல்லி, டாய்லெட் உள்ளுக்கு போனதிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் எத்தனை சட்டம் இருக்குது. உங்களோட டைம்ல கழியில் ஒரு 5, 6, 7, 10 நிமிஷம், மேக்சிமம் 10 மினிட்ஸ். இதே வாஷ்ரூம் உள்ளுக்கு போய் ஒதுக்கிறது பற்றி பேசல. நான் இப்ப ஷவர் குடிச்சது பேசவும் இல்லை. டாய்லெட்ல போயிட்டு உங்களோட தேவையை குடிச்சுக்கொண்டு எழுந்து வெளியே வாரீங்க. இதுவரைக்கும் சுருக்கமாற்றில் போனா உள்ளுக்கு போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் துஆ ஓதுனீங்க.
வெளியே வாரிங்க போராடக்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இது வரைக்கும் இடப்பட்ட நேரத்தில் எத்தனை மசாயில் இருக்குது, எத்தனை சட்டம் இருக்குது, எத்தனை சுன்னத் இருக்குது, எத்தனை முஸ்தஹப் இருக்குது, எத்தனை வாஜிப் இருக்குது. லைஃப்ல கலீல 10 நிமிஷம் வருவதுக்கு நீங்க கூட்டி கழிச்சு செஞ்சு பாருங்க. 75க்கு மேற்பட்ட சட்டம் இருக்குது. எத்தனைக்கு மேல? எத்தனைக்கு? 75க்கு மேற்பட்ட மசாயிலும் சட்டமும் அதுக்குள்ள இருக்குது. எப்படி உட்காரோணும், தண்ணி எப்படி இருக்கணும், தண்ணி இல்லாட்டி என்ன செய்யணும், எப்படி சுத்தம் செய்யணும், தண்ணியால் சுத்தம் செய்வதாக இருந்தால் எப்படி சுத்தம் செய்யணும், எது வரைக்கும் சுத்தம் செய்யணும், தண்ணி இல்ல கல்லு பேப்பர் சுத்தம் செய்ய சுத்தம் செய்யறது, எப்படி சுத்தம் செய்யறது. சிலாக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் சிறுநீர் கழிச்சது பிறகு என்ன செய்து ட்ரப்பா கொட்டிக் கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யணும். இப்ப மக்கள் அதை பற்றி பொருட்படுத்துறதே இல்லை. முந்தைய ஒரு காலம் வீசுது, சுபஹானல்லாஹ், டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ஆக்கள் தவாப் செய்வாங்க. தெரியுமா தவாப் நடப்பாங்க. என்ன நடக்கிறது? பள்ளி நஜிஸாக கூடாது. பக்தர் சொன்னாரு, ஒவ்வொருத்தருடைய அண்ட காபன்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தா எல்லாருடைய அண்ட காபன்ல யூரினுடைய இதைக்கும் யூரின் சுத்தம் ஒழுங்கா நடக்குதில்ல. முந்தைய ஒரு கால வீச்சிலே பள்ளியில டாய்லெட் கவரை பார்த்தா அந்த லோட்டா கட்டி என்ன கட்டி தெரியுமா கல்லு கட்டி இதுதானே கல்லிக்கு என்ன செய்வாங்க, ஒரு போட் போட்டிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாலி நீக்கும் சொல்லுவாங்க, இந்த கல்லை இதுல போடு சொல்லி சிலா கழிப்பாங்க. எத்திஞ்சா செஞ்சு போட்டு இந்த கல் எடுத்து வச்சு கொண்டு செய்வாங்க. அப்படி நடப்பாங்க, கரைச்சி நடப்பாங்க. ஏன் இந்த சிறுநீர் என்ன செய்யணும்? சுத்தமாகும். ஏந்த சாரம் நஜீஸாகிட்டா ஏந்த சாரம் மட்டும் நஜீஸாக மாட்டாது, பள்ளி நஜீஸாகும். பள்ளி மட்டும் நஜீஸாக மாட்டாது, என்னோட உள்ள பக்கத்தில் உள்ள எத்தனை பேருடைய நஜீஸாகும். ரொம்ப கவனம். இதனால்தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபருக்கு பக்கத்தில் நடந்து போனாங்க. சொன்னாங்க, இன்னஹுமா யுஅஸ்ஸபானி, இந்த 2 கபர்ல உள்ளவங்களும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வமா யுஅஸ்ஸபானி ஃபீ கபீரின், இந்த 2 பேரும் பெரிய ஒரு பாவத்துக்காக வேண்டி அதாபு செய்யப்படல என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. பல் பல் என்றாலும் அது 2 பெரும் பாவம் தான் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. முதலாவது பாவம் ஒத்தர் நெஞ்சா தெரியுமா? சிறுநீர் சுத்தம், அதாவது சிறுநீரை சுத்தம் செய்த விஷயத்துல அவர் திறப்புறத்தில் செய்தாரு. என்ன செய்யல? அதான் அவளோ தூரத்துக்கு பெரிய விஷயமாக இருக்கல, சும்மா சுத்தம் செஞ்சு கொண்டு வந்தார். சும்மா சுத்தம் செஞ்சு கொண்டு வந்தார். வீடுகள்ல கேட்டு பாருங்க, வீடுகள்ல இது ரொம்ப கவனம். சில கட்டங்கள் இந்த பாவத்தால நாங்க பெரிய பாவத்தாலியா மாறுவோம். எத்தனையோ பேருடைய பாவத்துக்கு பாவத்தாலியா மாறும். உதாரணம் வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்குது சோஃபா, வீட்டுல உள்ள 2 வருஷத்துக்குள்ள சோஃபால நினைக்குது யூரின் பாஸ் பண்ணிட்டு, அல்லது 3 வருஷத்துக்குள்ள யூரின் பாஸ் பண்ணிட்டு, உள்ள தூங்கிட்டு யூரின் பாஸ் பண்ணி போயிட்டு. சரி, புள்ள இல்ல பூனை, புள்ள இல்ல வீட்டுள்ள பூனை, என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அதை சுத்தமாக்கிற எப்படியே கொண்டவில்லை ஸ்ப்ரே இருக்குது. என்ன இருக்குது? ஸ்ப்ரே. இது அடிச்சா நின்றுடும், அந்த வாசம் வைத்திடும். எந்த வாசம் வைத்திடும்? யூரின் வாசம் வைத்திடும். சரி, சுத்தம். சரியாங்க? சரியா? இல்ல நீங்க செஞ்சுட்டீங்க, ஏன் வீடு கிளீன், மாஷா அல்லாஹ், நம்ம வெளியே சரியான மனமாய் கூடு, மாஷா. ஒருத்தர் வந்தா வீட்டுக்கு நல்ல மழை பெய்யுது, சாரம் கொஞ்சம் நனைஞ்சிக்குது, அவர்த அந்த சோஃபாவில் உட்கார்ந்தாரு. எந்த சோஃபால? அந்த சோஃபாவில் உட்கார்ந்தாரு. அங்க இருந்த யூரின் அப்படியே இவட சாரத்தில், யார சாரத்தில்? உட்கார்ந்த ஆழ்ந்த சாரத்தில். அவர் அங்கிருந்து நேரே பள்ளிக்கு வந்தாரு.
அவர் அங்கிருந்து நேரே பள்ளிக்கு வந்தாரு, பல்ல பாய் உட்கார்ந்தாரு. உங்களோட வீட்டுல உள்ள யூனியன் எங்க வந்திருப்ப? எங்க வந்து பள்ளி உள்ளுக்கு வந்துட்டு. இந்த பள்ளி நஜீஸா சுத்தமா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? வஹிவாரல்ல இது. தொழக்கூடிய தொழுகையாளி எல்லாம் நஜீஸ்ல தான் தொழுகிறாங்க. இப்ப பெண்கள்கிட்ட மரோடம் எப்படி சுத்தம் செய்யணும், பெண்களும் பலகோடம் எப்படி சுத்தம் செய்யணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது. சும்மா எல்லாம் எழுதிப்பாங்க சுத்தம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் பாதி என்று சொல்லி. இது மக்கள் விளங்குறல. இஸ்லாத்துல பாதியா? என்னப்பா இஸ்லாத்துல பாதிந்தா? உங்களோட பிள்ளைய யூரின் பாஸ் பண்ற தொழுதா கழுகை இல்லைண்டா பள்ளி நஜீசாம், பள்ளி நஜீசாம். எல்லாரும் சுத்தமாய்க்கிறது கோபியம் அடிச்சு மேக்கப் பண்ணி என்ன செய்யறது? முடிய நல்லா வாரி அதுக்கு 2-3 ஜெல் அடிச்சு இதெல்லாம் செஞ்சு பண்ண செய்யறாங்க. இப்ப நாங்க சரியான ஸ்மார்ட்ன்றாங்க. உடம்ப திறந்து பார்த்தா விலங்கு கற்பிடிக்குன்னு சொல்லி. அதனால சொல்லப்பட்டிருக்கிறேன் சுத்தம் இஸ்லாத்துல பெரிய ஒரு பகுதி. மிஸ்வாக் செய்ய எப்பயும் வாய் சுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருக்கணும். வெங்காயம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். சரி, வெங்காயம் சாப்பிட்டு வர வேண்டாம் சொன்னாங்க. சொல்லுவாங்க சிக்கே குடிச்சிட்டு சிக்கன் பண்ணி கொள்ளலாமாங்க? சொல்லுங்களே பாப்போம். வெங்காயம் தின்னுட்டு பள்ளிக்கு வருவாராம். பச்சை வெங்காயம். என்ன வெங்காயம்? பச்சை வெங்காயம், வெள்ளப்பூடு, வேற என்ன? சில உலமாக்கள் பச்சை லீக்ஸ் எழுதிடுறாங்க. பச்சை லீக்ஸ் பச்சை சலாட்ல போட்டு வரும். இதுவும் கூடாது. ஏன்? வாசம் அடிக்கும். ஒரு முஃமினுடைய வாய் எப்பயும் மனமாக இருக்கணும். பின்ன போயில ஸ்மோக்கிங் வாழ்க்கை இல்லாம அந்த பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க அந்த பழக்கத்தை இல்லாம இருப்பாங்க. கஷ்டமான விஷயம். பழகிட்டோம், அடிமையாகிட்டோம், அதை இல்லாமலாக்க பாருங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டாம். எங்களை அறியாமலே அந்த பழக்கம் எங்களை புள்ளேட்ட வரும். எங்களை அறியாமல் இந்த பழக்கம் புள்ளேட்ட வரும். இன்றைக்குள்ள ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சிகரெட் குடிக்கக்கூடிய ஆளை விடவும் அந்த என்வாரன்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் எஃபெக்ட் கூட சொல்லு. நான் குடிக்கிறேன் வீட்டுக்கு ரூம்ல, பெட்ரூம்ல சின்ன புள்ள எங்க இருக்குது? பக்கத்தில் இருக்குது. அந்த புள்ளையோட ஹார்ட்லையும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். சுத்தமாய்ப்பு, உடம்பு சுத்தம். டாய்லெட்டுக்கு போறோம், சுத்தம் செஞ்சு வெளியே வரோம். என்ன துவா? என்ன துவா? ஒரு துவா, ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல்அதா வ ஆஃபானி. இது ரெண்டு ஹதீஸ். ஒன்று குஃப்ரானக் யா அல்லாஹ், உன்னுடைய பிழை பொறுப்பை நாடுகிறேன், பாவ மன்னிப்பை நாடுகிறேன், தேடுகிறேன். எதுக்கு இந்த பாவ மன்னிப்பு? எதுக்கு பாவ மன்னிப்பு? பாவமா செஞ்சோம், பாவமா செஞ்சோம். டாய்லெட் உள்ளுக்கு போயிட்டு வரோம், ரொம்ப கட்டாயம் போய்த்தான் ஆகணும். போக இல்லைன்னா வேறுண்டாயிடும். உள்ளுக்கு போயிட்டு உட்கார்ந்தத யாராக இருந்தாலும் சரி போய்த்துத்தான் ஆகணும். அதுல வித்தியாசம் இல்லை. தெரியுமாங்க? உலகத்துல சொல்றாங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே ரைட் இருக்குன்னு சொல்லி. என்ன ரைட்? ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் வித்தியாசமான ரைட்ஸ் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரைட்ஸ் இருந்தாரு. ஒருத்தர் சொன்னார் என்ன கிட்ட, எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்ல வச்சு, நாங்க ஏப்பா 2 டாய்லெட் வச்சுக்கிறீங்க, ஆம்பளை கேடு பொம்பளை கேடு சொல்லி. நீங்க டாய்லெட்லயே பிடிக்கிறீங்க 2 டாய்லெட், ஆம்பளை கேடு பொம்பளை கேடு சொல்லி. உலகத்தில் எந்த நாட்டிலையும் டாய்லெட் ஒன்று இல்லை, ஆம்பளைக்கு வேற பொம்பளைக்கு வேற. இங்கே ஒன்று செய்யுங்க பார்ப்போம். உங்களுக்கு வைக்கலா, உங்களுக்கு வைக்கலா, எல்லாத்திலே ஒன்றுக்கு. அவங்க சொல்றாங்க இல்ல வித்தியாசம் இல்ல, ஆபீஸ்லயே ஒன்றுக்குத்தான், டிராவலிங்லயே ஒன்றுக்குத்தான், ரெஸ்டாரண்ட்லயே ஒன்றுக்குத்தான்,
பெட்லே ஒன்றுக்குத்தான் யாரோட விதம் செய்யலாம். ஆனா டாய்லெட்ல மட்டும் பிரிச்சு வச்சுக்கிறீங்க. என்ன வாப்பா இது காரணம்? என்ன காரணம் இது? ஹீத்ரோ ஏர்போர்ட்ல வைத்து பார்த்தாலும் தான், அங்க ஜேஎஸ்கேல நிதியோக்கத்தை பார்த்தாலும் தான், எங்க பார்த்தாலும் டாய்லெட் வித்தியாசம். கேளுங்க என்ன காரணம் உண்டு? அடே நீதான் சொல்ற ஈக்குவல், வித்தியாசம் இல்ல, ரெண்டு சமம். பின் ஒரே காலத்தில் என்ன பார்ப்போம்? சுப்ஹானல்லாஹ். படைச்சவன் அல்லாஹ் அவங்களோட தலையை செஞ்ச கலித்த வச்சுக்கணும். அவளுக்கு செய்யல, அவளுக்கு செய்யல. ஆம்பளை பொம்பளை நல்லா ரெண்டா பிரிச்சிக்கிறான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சரியான உரிமைகளை கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேரையும் சரியான இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கு ரெண்டு டியூட்டியை கொடுத்திருக்கிறான். அவங்களோட டியூட்டி இது, அவங்களோட டியூட்டி இது. நீங்க இதை செய்யணும், நீங்க இதை செய்யணும். ரெண்டு பேரும் வந்தது ஒரே உங்களோட வயிற்றிலிருந்துதான். ரெண்டு பேரும் போறது எங்க? ஒரே கபருக்குத்தான். ரெண்டு பேரும் சாப்பிடுறது ஒரே சாப்பாடு தான். ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றது ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு வகையான நினைக்கிறேன் பொறுப்பு. மூத்த மகன் வந்து சொல்றாரு, பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், எங்க ஷூ பிஞ்சிக்கு ஷூ வாங்கித்தாங்க. யார் சொல்றாரு? யாரு? மகன் சொல்றாரு, மூத்த மகன். இரண்டாவது மகன் சொல்றா, பாப்பா எங்க ஷூ நல்லா, எனக்கு என்ன செய்யுங்க, பேக் வாங்கித்தாங்க. அப்ப சொல்ற இல்ல, ஈக்குவலா கொடுக்கணும் சரியத்துல. ஒன்றோ ரெண்டு பேருக்கும் பேக் வாங்கிட்டாரு, ஒன்றோ ரெண்டு பேருக்கு ஷூ வாங்கிட்டாரு. என்னங்க இது? இதா ஈக்குவல்? இதா ஈக்குவல்? யாருக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். ஒரு ஆம்பளைக்கு தேவை அவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவன் உழைக்கணும். ஒரு பொம்பளைக்கு தேவை வெட்கம் என்று சொல்லக்கூடிய இருக்கணும், அவன் எப்பே வெட்கத்தோட இருக்கணும். ஒரு பெண்முளையில ஒரு பெண்ணுடைய ஆக பெரிய ஒன்று தான் சொத்து தான் வெட்கம். வெட்கம் என்றைக்கு வெட்கத்தை இழந்துடுவாவோ, படைச்ச ரப்பம் மீது ஆணையா சொல்றேன், அன்றைக்கு அந்த மனைவி அவங்கள்ட்ட இருந்தாலும், உங்களோட மகளாக இருந்தாலும், அந்த பெண்ணிடத்திலிருந்து நீங்க எந்த இன்பத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த இன்பத்தை ஒரு நாளும் அடைய மாட்டீங்க. ஒரு நாளும் நெவர் எவர் அடைய முடியாது, போரேவ அடைய முடியாது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு? எல்லா நபிமார்களும் போதிச்ச போதனையில ஒரே ஒரு போதனை, ஒற்றுமையான போதனை தான் வெட்கம் என்று சொல்லக்கூடிய போதனை. வெட்கத்தை கடைபிடிச்சுக்கோங்க. வெட்கம், வெட்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா வெட்கப்பட்டாங்க? ஒரு கன்னி பெண், ஒரு குமரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன வெட்கம் இருக்குதோ அதே வெட்கம் நபியுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு. வெட்கம் சொல்லி போட்டு சொன்னாங்க, இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையா, உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் எந்த விருப்பமோ அங்க செஞ்சுக்கோ, பிரச்சனை செஞ்சுக்கோ, பிரச்சனை. உம்மத்துடைய வெட்கத்தை பாதுகாப்பு, வெட்கத்தை பாதுகாப்பு. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒன்று தான் முதற்சி அவட வெட்கம். இரண்டாவது அவட ஷைனஸ், அவட வெட்கம். இது பாதுகாக்கப்பட வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும். என்னைக்கு இதை இழந்துடுவோமோ அன்றைக்கு எல்லாம் இழந்தாச்சு, ஒன்றுமில்லை. நான் அன்பா சொல்றேன், பெண்களுடைய ரைட்ஸ் சரியா பெண்களுக்கு கொடுங்கோ. ஆனா பெண்களுக்கு ரைட்ஸ் சொல்லக்கூடிய இருந்தா அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்கோ. அவங்களோட பொறுப்பு தான் அவங்க வீட்டுள்ளுக்கு மிகவும் ஒழுக்கமாக தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய வெட்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டு அவங்க இருக்கணும். இன்னைக்கு ஒன்று சொல்ற கேட்டுக்கொண்டு பலமுறை சொல்லிக்கூடிய விஷயம் தான் இது. இன்றைக்கு உலகத்தில் எங்களோட பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தில் ஒன்றுதான் ப்ரொஃபஷனல். அல்ஜுமா மேகசின்ல அமெரிக்காவில் வாழக்கூடிய சில பெண்கள் ஒரு பத்துவா கட்டிக்கிறாங்க. அந்த பத்துவா இங்கேயும் கேட்கப்பட வேண்டிய பத்துவா தான். என்ன பத்துவான்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க ப்ரொஃபஷனல், எங்களோட ரேங்க் வந்து மிச்ச பெரிய ரேங்க், நாங்க இன்னென்ன கம்பெனிகள்ல சிஓ பொசிஷன் இருக்கிறோம். ஆனா நாங்க ஹஸ்பண்ட் ஒன்று தேடுறோம். எங்கட லெவலுக்கு எங்கட பொசிஷனுக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி யாரும் இதுல கிடைக்கிறாங்க இல்ல. எங்களுக்கு வரக்கூடிய ப்ரொபோசல் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா, ஆகவே எத்தனையோ நாங்க ஏ கிரேட், அவங்க என்ன கிரேட் நீக்கிறாங்க, இசட் கிரேட் நீக்கிறாங்க. விளைஞ்சா
எங்களுக்கு அனுமதி கொடுக்க அனுமதி ஒன்று இருக்குதா? இந்த எங்கட கணவனை பெட்டுக்கு மட்டும் பாவிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு டிக்ளைன் பண்ணல. இவங்க ஹஸ்பண்ட் சொல்லி நாங்க டிக்ளைன் பண்ணினா எங்க சிஓ போஸ்டுக்கு ஆபத்தது. ஏன் காரணம்? விமன்ஸ் ஆர் மோர் ப்ரொஃபஷனல், மோர் எஜுகேட்டட் rather than the men. அவங்க படிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. இது இப்ப சிலோன்ல நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். இது பொம்பளைக்குள்ள நல்லா படிக்கிறாள். இங்க பாருங்க, கொழும்புல எத்தனை பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது? கொழும்புல எத்தனை இன்டர்நேஷனல் பாய்ஸ் ஸ்கூல் சொல்லுவோம்? இன்டர்நேஷனல் பாய்ஸ் ஸ்கூல் ஒன்றுமே இல்ல வாப்பா. இதுக்கு எங்க அதுல வைத்து பார்த்தா அந்த உழைப்பு செய்யக்கூடிய போர்டு, உழைப்பு செய்யக்கூடிய சகோதரர்கள் உழைப்பு செய்யறாங்க. அங்க வரக்கூடிய பாய்ஸ பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அதோ ஹால். கேர்ள்ஸ் ஸ்கூல பாருங்க, எங்கட முஸ்லீம் ஸ்கூல், நான் வெளியே பேசல, முஸ்லீம் ஸ்கூல பாருங்க, பாய்ஸ் ஸ்கூல்ல, கேர்ள்ஸ் ஸ்கூல பாருங்க. உங்களுக்கு இல்மா வேணுமா, கிரசன்ட் வேணுமா, அங்கல எத்தனையோ கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அவங்க இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா படிக்கிறாங்க, நல்ல ரிசல்ட் வாங்குறாங்க. கடைசி பார்த்தா டிசி ஓ லெவல்ல, ஐலண்ட் லெவல்ல பார்த்தேன்னு சொன்னா நல்ல ரிசல்ட் எடுத்து யாரு தெரியுமா? 75% கேர்ள்ஸ், 25% யாரு? பாய்ஸ். சரி, அடுத்த சிலகதமோ இந்த 75% பாசிக்கிற கேர்ள்ஸ்ல இந்த 75% டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு டிசி ஏ லெவல் சேர்ந்துட்டு போறவங்க நம்பர்ஸ் வந்துட்டு பெர்சன்டேஜ் வந்துட்டு ஓவர் 90%. 90% போத்து எங்க போற ஜிசி ஏ லெவல் செய்ய போறது. இந்த 25% பாசிக்கிறே இதுல ஜிசி ஓ லெவல் இருந்து ஏ லெவல் செய்யறது போறவங்களுடைய பெர்சன்டேஜ் 40%. 60% ட்ராப். அவங்க திரிவில், அவங்க சவுதி, அவங்க மிடில் ஈஸ்ட், அவங்க ஹார்ட்வேர்ல, அவங்க சின்ன கடையில. கடைசிக்கு பார்த்தா இந்த 90% படிச்சு வார பொம்பளை எங்க மாப்பிள்ளைக்க போகுது? எங்க மாப்பிள்ளைக்க போகுது? நான் அன்பா சொல்றேன், இறக்கமா சொல்றேன், உங்களோட பெண் குழந்தைகள் மீது நீங்க இறக்கம் காட்டணும்டா, மார்க்கம் எவ்வளவு இடத்துல கல்வி படிக்க சொல்லிக்குதோ அந்த இடத்தினுடைய அறிவை கொடுக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேக்சிமம் ஜிசி ஏ லெவல் வரைக்கும் அறிவு செய்வ சந்தேகம் இல்லை. இரண்டாவது என்ன வேணும்? அதுக்கு பிறகு தந்த வீட்டுக்கு வரக்கூடிய என் மாப்பிள்ளைய நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், என் வீட்டை நான் எப்படி வச்சுக் கொள்ளணும், என் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை நான் எப்படி அரவணைக்கணும், என் வீட்டை நான் எப்படி அழகா மெயின்டைன் பண்ணுவோம். சிலாக்களிப்பாங்க வீடு பெரிய, அவங்களோட ஜொப்ப பார்த்தா பெரிய ப்ரொஃபஷனல் ஜாப், ஆனா வீட்டுல போயிட்டு தீயோடு குடிக்கலாம். என்ன அந்த கப்பிக்கிறேன் அதை கழுவுறதுக்கு வேறையா நியூஸோ ஆபிக்கோல கொண்டு வரணும். ஆனா அவரோட ப்ரொஃபஷனலை பார்த்தா பெரிய ப்ரொஃபஷனல். நான் உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். அவன் அந்த பெரிய ப்ரொஃபஷனல் வீட்டுக்குள்ள பார்த்தா என்ன லயத்துள்ள வீடு மாதிரி, லயத்துள்ள வீடு மாதிரி. உங்களுக்கு பெண்ணுடைய ஜொப் என்ன தெரியுமா? வீட்டை அழகாக வச்சுக்கொள்றாள். மாஷா, வெரி நைஸ் ஹவுஸ், வெரி நைஸ், அழகா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நான் இங்க சொல்லிக்கிறேன், இந்த தமிழா கழிக்கிறாங்க தானே, சுபகல பார்க்க பார்ப்போம். தமிழ் வீட்டுக்கு முன்னுக்கால என்ன போட்டிப்பாங்க? கோலம் போட்டிப்பாங்க. என்ன கோலத்துல அடையாளம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் பண்ணிக்கிறானே, அவனோட மீனிங் என்ன சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை பார்த்தா சும்மா பார்க்க வேணும். ஏன் போடுறாங்க, இதுல நோக்கம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. அதுக்கும் போட்டிப்பாங்க. 7 மணிக்கு முன்னித்தாங்க, 7 o'clock புறம் போட்டுவது இல்லை, பிஃபோர் 7 போட்டுவாங்க. அதுக்கு நல்லா பாருங்க. பாரு போட்டதுக்காக கைத்து பார்க்க வாரம் கணக்கா பார்த்துக்கோங்க. பாருங்க போட வாரவங்க பொம்பளைக்கு அவ ஃபுல்லா உடுத்து ரெடியாக தான் போடுவான். அவட தொண்டை எண்ணெய்க்கும் பூமிக்கும் 7 o'clock முந்தி போடுவா. கொண்டை எண்ணெய்க்கும்
என்ன அர்த்தம்? அது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெடி எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை வெல்கம் பண்றதுக்கு. We are ready for that. We are ready 7 o'clock to welcome the guest to our house. Please welcome. அது போட்டி இல்லைன்னா விட்டு போகலாம். அது போட்டி இல்லைன்னா வீட்டுக்கு வரலாம். இந்த ஊடகங்களை கத்தியாரசம் பண்ணல. இதுதான் அடையாளம். அதுல 7 o'clock அவளுடைய வாயத்தம். மாஷா அல்லாஹ், எங்க முஸ்லீம் வீட்டுல 7 o'clock தான் யுத்தம் ஆரம்பம். உள்ள ஸ்கூலுக்கு போற யுத்தம், உள்ள ஸ்கூலுக்கு போற யுத்தம். அப்பதான் உண்மைக்கு கஷ்டப்பாயிர நேரம். அது அதுக்கு பிறகு வாப்பா ஆபீஸுக்கு போகல, எப்படி வருவா? சுபஹானல்லாஹ். சிலாக்கள் லைஃப்ல செல்லிட்டு போறதே இல்ல, லைஃப்ல செல்லிட்டு போறதில்ல. இது உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் சிரிக்க சொல்லல, உண்மையை சொல்றேன். ஒரு பெண் எதை படிக்கோணும்? நான் சொல்லல பெண்கள் எல்லாம் மதரசாவில் வைத்து ஆலிமாக்களாக மாற்றும் போது சொல்லி. இவங்க எல்லாரும் உதாரணம் எடுக்கிற யாரு? நான் குறை சொல்லவும் இல்லை, ஆலிமாக்கள் தேவைன்னு சொல்வேன். லிமிட்ல தேவை. எல்லாரும் உதாரணம் எடுக்கிற யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பாருங்க, பெரிய ஆலிமாவாக இருந்தான். 1250 ஹதீஸ் மனப்பாடம். மற்ற என்ன அவருக்கு இப்படிப்பட்ட நுழைஞ்சு இருந்துச்சு. அவன் இப்படிப்பட்ட டாக்டராக இருந்தான். சஹாபாக்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது எங்க போய் கேட்டாங்க? யாரு போய் கேட்டாங்க? ஆயிஷாவை கேட்டாங்க. நான் சொல்றேன், நிச்சயமாக நீங்க சொல்ற வாதாட்டம் உண்மையானது, அது எந்த டவுட்டும் இல்ல, ஹக்கானது. ஆனா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ஆயிஷாவை போல உங்களோட பிள்ளைய நீங்க மாத்தணும்னா நீங்க 2 விஷயம் செய்யணும். ஒன்றுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்ட 18 இயர்ஸ்ல 18 வருஷத்துல விடோவா மாறிட்டாங்க. அந்த விடோ எப்படிப்பட்ட விடோன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவ இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கிறது அவருக்கு ஹராம். அவருக்கு யாரு கல்யாணம் முடிக்கிறது ஹராம். பின்ன அவர் தனி மனிதன், தனி பொம்புல. 2வது அவருக்கு புள்ளே இல்ல. கல்யாணம் முடிக்கிறது ஹராம் வரும், இந்த பிள்ளைங்க வரப்போகுது. அவருக்கு 2 பொறுப்பு இருக்கல்ல. யாருக்கு? யாருக்கு? ஆயிஷாவுக்கு 2 பொறுப்பு இல்ல. நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மாப்பிள்ளைய பார்க்கணும் என்ற பொறுப்பு அவருக்கு இருக்கவே இல்லை, ஒரு நாளும் இல்ல. ஆனா எங்கட பொம்பளைக்கு முஹாவுடைய தொழுகிறதுக்கு மாப்பிள்ளை அனுமதி வேணும். சுன்னத்தால் நோம்பு நோக்க மாப்பிள்ளை அனுமதி வேணும். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு மாப்பிள்ளை அனுமதி வேணும். குர்ஆன் ஓதுறதுக்கு மாப்பிள்ளை அனுமதி வேணும். மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறார், நமக்கு குர்ஆன் ஓதேலா மாப்பிள்ளையோட அனுமதி இல்லாம. ஏண்டா மாப்பிள்ளையோட ஹக்க அதா செய்யறது, மாப்பிள்ளையோட ரைட்ஸ மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்தை செய்யறது அவன் காகத்தின் இபாதத். எல்லா உதாரணம் எடுக்கிற ஆயிஷாவை பாருங்க. ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபாக்களுக்கு இப்படி செஞ்சாங்க. நான் சொல்றேன், அப்படி உண்மைதான், சந்தேகம் இல்ல. நீங்க அப்படி ஆக்கணும், அவங்களோட பொம்பளை புள்ளைய நீங்க ஆலிமாவாக்குங்கோ, நல்ல ஒரு ஆக்குங்க, பிரச்சனை இல்ல. ஆனா அவ கல்யாணம் முடிச்சு கொடுக்க வாங்க. அதுக்காக வேண்டி செல்லல. சும்மா என்ன செய்ய நீங்க எங்க இந்த மாட்டுப்பட்டில மாடு வளர்க்கிற மாதிரி அடைச்சி வச்சு வளர்க்கவும் மாறும். அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவு என்ன அறிவோ? இந்த கொச்சருக்கு இந்த எல்லாம் தெரியும், ஆனா மாப்பிள்ளைய பார்க்க தெரியா? எல்லாம் தெரியும். ஆவோ மாஷாஅல்லா நல்லா படிச்சுக்கிறான். மாப்பிள்ளை சொல்லுவார், புரோக்கர் சொல்லுவாரு, மாஷாஅல்லா டிகிரி வாங்கிக்கிறார். டிகிரி அதுவும் எப்படி? கிளாஸ்ல பாஸ். என்ன செய்ய போறாரு மாப்பிள்ளை? காத்தடிக்க போறாரு. இந்த கார்போர்ட் வச்சுக்கொண்டு டிகிரி கார்போர்ட்ல காத்தடிக்குவாங்க. லைட் போனா எலக்ட்ரிசிட்டி பவர் கட் ஆயினா என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கணும். ஏன்னா ஆபீஸ் போயிட்டு வரக்குள்ள எனக்கு நல்ல அழகா ஒரு டியூக்கு தரக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. நான் ஆபீஸ் போயிட்டு வாரேன், மாஷா அல்லாஹ் 5 மணிக்கு வரக்குள்ள எனக்கு 4 புள்ள இருக்கும். எனக்கு 4 புள்ளையும் அழகா வச்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த துனியாவுல 3 விஷயம் இல்லைன்னு இருந்தா வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னா. இந்த துனியாவுல 3 விஷயம் இல்லைன்னா வாழ்றதுல அர்த்தம் இல்லை. ஒன்று சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க மாஷா அல்லாஹ், பிள்ளைகளுடைய புன்முறுதல். பாப்பா வீட்டுக்கு வாராரு, பிள்ளைகள் சிரிக்கிறாங்க. வாப்பா ஒத்த வந்து கால் நேர்றான், ஒத்த வந்து தலையை பிக்கிறான். என்ன
இது கஷ்டமல்ல, இது ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன குழந்தைக்குது, பாப்பா வாரம் எங்கேயோ போயிட்டு பாக்குறேன், பேக்கத்தான் பாக்குறேன், என்ன கார் இருக்குதா உள்ளுக்கு. அவனுக்கு வாப்பா வந்த விஷயம் இல்ல, வாப்பாக்கு என்ன விசேஷம், சந்தோஷம். மகன் அங்க பார்க்கிறத பார்த்து வாப்ப சந்தோஷப்படுறாரு. என்ன ஏந்த பெண்மேன் கொண்டிக்குதா அவர் பார்க்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொருடைய சாமன், அவங்களுடைய ஏஜுக்குள்ளே சாமனை பார்ப்பாங்க. இதை பார்க்கறத பார்த்து வாப்ப சந்தோஷப்படுறாரு. ஓஹோ, என்ன பிள்ளையில நிக்கிறாங்க ரெண்டு சாமம் வாங்குறதுக்கு, இது வாப்ப சந்தோஷம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் சொன்னாங்க, உங்க பிள்ளைகள் உனக்கு பின்னால வார ஒன்று இல்லைன்றத உலகத்துல வாழ் நடத்தவில்லை. இரண்டாவது சொன்னாங்க, உங்க மனைவியோட கனிவையில் உட்கார்ந்து இருக்கிறது. இது வெறுமனே குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, வெறுமனே குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல. ஏன் பாப்பா கோல் பீச் இந்த பீச் உட்கார்ந்து நான் மணிக்கால கணக்கில் அந்த பட்ட வெயில்ல கட்டி கொண்டு ஏன் பாப்பா வீட்டுல கட்டி முடிக்கிறாரு. பட்ட வெயில் 12 மணிக்கு வெயில் அடிக்குது, ரோட்ல போயில ஏசி வீக்குது, அவன் குடைய பிடிச்சிட்டு காட்டி கொண்டிருக்கான். இது ஹராம், அது ஹலால். இது கூடாது. அல்லாஹ் ஒன்றே ஹராமாக்கல்ல, ஒன்ற ஹலால் ஆக்காம அல்லாஹ் ஹராமாக்கல. நீங்க எந்த ஒரு ஹராத்தை காட்டினாலும் அதுக்கு ஹலால் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறோம். இது ஹலால், இது ஹலால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருட்டு பட்டுட்டது, ஆனா ஆள ஐடென்டிஃபை பண்ணேதா, ஆவண்டு இருக்கிறது விளங்குது, ஆனா ஆள ஐடென்டிஃபை பண்ணேதா. அந்த நேரத்தில் மகரிபுடைய நேரத்தில் தந்த மனைவி சஃபியாவை கூப்பிட்டு வச்சு காட்சி கொண்டிருந்தாங்க. தனிய பேசுவோம். இரண்டாவது மூணாவது தான் சொன்னாங்க சொல்லுவாங்க, ஆனா அதுதான் எல்லாருமே அமல் செய்யறாங்க. மூணாவது என்ன, கூட்டாளி மாரோட உள்ள உறவு, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் மாஷால்லா 2 மணிக்கு கூட்டாளி ஒன்று கூப்பிட்டா பிரச்சனையே இல்லை, வந்துடுறமாப்பா. உனக்காக வேண்டி நான், நீ எனக்காக வேண்டி நான் உனக்காக வேண்டி. புள்ளே 2வது, மனைவி 2வது, நாளை ஃபஜ்ரும் 2வது தான். போயிட்டு பார்த்தா எங்க கிளவுஸ் நீக்கிறாங்க ஒரு விருப்பம். கல்யாணம் முடிச்சு இல்லையா, அவங்க எல்லாம் வீட்டுல தூக்கம், அதுல கூட்டாளி மாவோட வந்தேன். கிளவுஸ் 2 மணிக்கு என்ன கேட்கலாம், நீங்க 2 மணி போடுங்க. இது உலகத்தில் உள்ளது. இதுக்குத்தான் துனியாவுடைய வாழ்க்கைன்றது, இதுக்குத்தான் துனியாவுடைய வாழ்க்கைன்றது. அதனால எப்பே ஞாபகம், டாய்லெட்ல போயிட்டு வெளியே வரோமே, வெளியே வரக்குள்ள துவா ஓதுறோம். என்ன துவா ஓதுறோம்? உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்குங்க மன்னிப்புங்க? அல்லாமா யூசுப் இன்னூர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்கிறீங்க? நீங்க டாய்லெட்ல போயிட்டு குந்தினதுமே உங்களோட முன்னாலே பின்னாலே போக வேண்டிய அழுக்குகள், அசுத்தம், நஜீசானவைகள் எந்த விதமான கஷ்டம் இல்லாம வெளியே போயிட்டுதே. யா அல்லாஹ், இதுக்குரிய நன்றியை என்னால செய்ய முடியாது, என்ன மன்னிச்சுக் கொள்வாயாக. போயிட்டு உட்கார்ந்ததுமே முன்னாலே போகுது பின்னாலே போகுது, எந்த விதமான கஷ்டம் இல்லை, எந்த விதமான பில்லு பே பண்ண தேவையில்லை. சும்மா ஓட்டோ எந்த வாகனத்தில் உள்ள இன்ஜின் உள்ள ஒயில மாற்றிட்டு இன்னொரு ஒயில் ஊத்தனை செய்யலாம், காசி கட்டுத்தான் ஆகும். வேஸ்ட் எடுக்கவும் காசி, நல்லதை ஊத்தவும் காசி. போயிட்டு குந்துறோம், உட்கார்றோம், நாங்க அந்த இடத்துல வைத்து அப்படியே ஆகிறோம். எங்களை அதுக்கு எங்களை அறியாம போகுது. அல்லாம பார்க்கிறோம், 1000 கோடியில் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். 2 கிட்னி ஃபெயில், சிறுநீர் கழிச்சோரம் உண்டா, ஒரு நாளைக்கு 7500 ரூபாய் வேணும். என்ன செய்யணும்? என்ன சொல்றது? எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும், வீட்டுல செய்யலாம், அவரை படுக்க வச்சோணும், மசித மாட்டோணும். என்ன செய்து கிட்னி செய்த வேலைய, இந்த வயிற்றுள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிட்னி செய்த வேலைய பெரிய ஒரு மஷின் செய்த 7500 ரூபாய் பே பண்ணுங்க பில். இப்ப எவ்வளவு தெரியா? ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் என்ன செய்ய, சம்பளம் 40,000 ரூபாய், மனைவிக்கு மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் கட்டுறேன், அவட கிட்னி 2 ஃபெயில், அவட கிட்னிய அவட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு கிழமைக்கு 2 முறை செய்யணும், 15,000 ரூபாய் பில் வருகிறது, 60,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில் கட்டி ஆகும்.
சம்பளம் ஏதோ 40,000. எப்படி நன்றி செலுத்த போறோம்? எப்படி நன்றி செலுத்த போறோம்? அல்லாஹ் நன்றி செலுத்தும். குந்தினோட சும்மா போகுது. கஷ்டமே ஒரு கஷ்டமே ஒரு கஷ்டம். ஒரு நாளைக்கு டாய்லெட்டுக்கு போறது கொஞ்சம் இறுகிட்டுது, கொஞ்சம் டைட் ஆகிட்டுது, தலை குத்து, தொலையலாம், சாப்பிடலாம், நல்ல அழகா உடுக்க மாட்டாங்க. என்ன அன்கம்ஃபர்டபிள், அன்கம்ஃபர்டபிள். ஆபீஸுக்கு லீவு, சிக். என்ன சிக் வாப்பா? சுபஹானல்லாஹ். ஒரு இமாம் சொல்றாரு, இங்க வா பாப்பா, போறது போக இல்லட்டி ஆபத்து, போறது கொஞ்சம் கூட போனால் ஆபத்து, போறது போக இல்லட்டி ஆபத்து. அதுக்கப்புறம் போகுதில்லை, டைட் ஆகிட்டு. ஒருத்தரை கேட்டது டைட், மற்றவரை கேட்டது லூஸ் மோஷன். என்னாச்சுப்பா? கொஞ்சம் கூட போகுது. எப்படி போகுது? 2 முறை போனா முதுகு நோகுது, குந்தினா எலும்பேலா, சுஜூது புகையலா. அல்லாஹ் மனிதன் பொடியை கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறான். எவ்வளவு போகணுமோ அவ்வளவு போக விடுறான், எவ்வளவு வச்சலும் அவ்வளவு வச்சலாம். அப்பா பேச்சு குந்தினோடு எல்லாம் போறல, அங்க ரொம்ப இஷ்டம் அப்படியே பேலன்ஸ். அங்க இருக்கிற பகுதி எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வெளியே அனுப்புவான். சிறுநீர் கழிக்கிறோம், எல்லாம் போறல, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான், மற்ற அப்படி இருக்குவாங்க. அல்லாமா யூசுப் இன்னொரு ரகம் சொல்லி காட்டுறாங்க, நாங்க இஸ்திக்ஃபார் செய்றோம் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நான் பேச்சு குந்தினதுமே எந்த கஷ்டமும் இல்லாம சிறுநீர் கழிக்கிறேனே, இதுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்றேன், என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், என்ன தவற மன்னிச்சு போட்டு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களோட பாவங்கள் நீங்க செய்யாவிட்டாலும் நபியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நபியினுடைய முந்தின பிந்தின பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நபிக்கு அல்லாஹ் சொல்றான் இஸ்திக்ஃபார் செய்யும்படியாக. எதுக்கு இஸ்திக்ஃபார் என்றா, வாழ்க்கையில அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு, அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு என்ற வாழ்க்கை பூராக நாம் உட்கார்ந்து நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்த முடியாது. கண் பார்க்குது, ஒத்தண்ட கண் ரெண்டும் தென்படுதில்லை, எப்படி கஷ்டப்படுவார். காது கேட்குதில்லை, வாய் பேசாது. காது கேட்குதில்லை, வாய் பேசாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் எப்பயும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும். இதனால்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில 2 விஷயத்தை கட்டாயம் செய்யும். ஒன்று செய்யுங்கோ, நோயாளிகளை பார்க்க போகும். நான் எப்பயும் சொல்றதுதான், நோயாளி என்று சொல்லும் பொழுது முஸ்லீம்களை மட்டும் பார்க்க போக வேண்டாம், நன் முஸ்லீமையும் பார்க்க போங்க. ஹதியாக்கள் எடுத்துக்கொண்டு போங்கோ, கிஃப்ட் எடுத்துக்கொண்டு போங்கோ. கூட்டாளிமார மட்டும் பார்க்க போக வேண்டாம். பக்கத்து வீட்டுல ஒரு பொம்புல சோமில்லாம இருக்கிறா, அந்த பெண்ணையும் பார்க்க போங்கோ. அந்த பெண்ணை பேச்சு பார்க்கிறண்டா, பெண்ணை பார்க்க தேவையில்லை, அந்த பெண்ணுடைய குடும்பம் இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கோ, உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துல ரொம்ப நான் மனவருத்தப்படுறேன், அல்லா இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன், உன நோயை குணமாக்கும்படியாக. உனக்கு என்ன சரி தேவைண்டா எனக்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கற்றுக்காரன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கோ. 2 விஷயம் அன்பான சகோதரர்களே, இந்த தாவத் இருக்குது, அவன் உள்ளத்தில் அடிமனதில் அப்படியே நிற்கும். அடே யாரும் வரல, இவன் வந்து சொல்லிட்டு போராடி இவனுக்கு என்ன கட்டுமா, இப்படிப்பட்ட இஸ்லாமா? அன்பா சொல்றேன், வாழ்க்கையில பழகிக்குங்கோ. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு நோயாளிய சேமம் விசாரிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நபி சொல்லிக்கிறாங்க, 2 பேர், காலை ஒருத்தர் மாலை ஒருத்தர். சொன்னாங்க சோ பிஸி, ஒரு நாளைக்கு ஒருத்தர். அது சொந்தக்காராக்கள் மட்டுமல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாற மட்டுமல்ல, யாரு சரி ஒருத்தர் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச மக்கள் ரஹ்மத்துல்லாஹ், அந்த மக்களுக்கு ரஹ்மத்து செய்யணும். சில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சில நேஸ் பாட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, யாரு சரி கேட்பார் பாப்பார் அற்ற நோயாளிகள் இங்க வருவாங்கன்னு எங்களை கண்டக்ட் பண்ண முடியும். அவன் சொல்றாங்க, மாசத்துக்கு எப்படி 5 கேஸ் வரும், மாசத்துக்கு எப்படி 5 கேஸ் வரும். சில ஜனாசாக்களை நாங்கள் அடக்கிக்கிறோம். எப்படி அடக்கிறோம் சொன்னா, ஜனாசாக்களை பார்த்தா ஹத்னா செய்யப்பட்டிருக்குது, ஆனா அவங்களோட சொந்தக்காராக்கள் யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்காக விருப்பமான செயல். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நோயாளியை போய் விசாரிக்கும்.
அப்ப விளங்கும் ஒருத்தருடைய கண் பார்வை பார்க்குதில்ல, ஒருத்தருடைய சிறுநீர் போகுதில்ல, ஒருத்தருக்கு வாயில மட்டை போட்டிக்குது, ஒருத்தருக்கு சிறுநீருக்கு மட்டை போட்டிக்குது, ஒருத்தருடைய எப்படி இன்னும் சொல்றாரு அவருடைய கேட்கக்குள்ள அல்லாஹ் எனக்கு அல்லா தந்த ஞாபகத்த அருள் எப்படிப்பட்ட அருள். போங்க ஒரு நாளைக்கு மகரகமே போங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. ஒரு நாளைக்கு போய் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. பேச்சு கேட்டா சொல்றாங்க எவ்வளவு காலம், 34 வருஷம் மனைவிக்கு 3 புள்ள இருக்குது, புள்ளைகள் வீட்டு நீக்கிறாங்க. கணவன் சொல்றாரு 4 மாசமா இங்கதான் படுக்கிறேன். இத்தனை மாசம் இது நான் கதை சொல்லல, உண்மை சொல்றேன். போங்க ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு சண்டே வருகிறது, ஒரு சண்டைக்கு ஒரு நாளைக்கு போங்க மகரகனைக்கு. சாப்பாடு சமைச்சு எடுத்துக்கொண்டு போங்க, பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போங்க, மனைவியை கூட்டிக்கொண்டு போங்க. அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு நன்றி செலுத்துற மனப்பான்மை புறப்பட்டு கட்டாயம். சும்மா தெரிஞ்ச நோயாளி அல்ல, இன்றைக்கு சென்ற ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். பாபு போம், சும்மா போம். ஏழு நோயாளி அல்லாஹுடைய ஹல்கு வாப்பா, அல்லாஹுடைய படைப்பு நாம் என்ன வரப்போகுது, உனக்கு என்ன சரி செய்யணுமா? எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க. நாங்க அக்களவுக்கு போறோம்ல சந்தோஷமா போவோம். இல்ல போங்க ஜெனரல் போவோம். மக்களுக்கு உதவி செய்யும், அல்லாஹ்வுக்காக விருப்பமான. ஒரு நாள் பார்க்க வேணும் காவேர், தமிழன், சிங்களாக்கள், முஸ்லிம் அப்படி பார்க்க வேணும். பாருங்க மனிதன் பாருங்க, மனிதன் மனிதன். இரண்டாவது ஜனாசாக்களை பங்கெடுக்கும், ஜனாசாக்களை பங்கெடுக்கும், மையத்து குளிப்பாட்டு. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுறாங்க, ஜனாசாக்களை குளிப்பாட்டுங்கோ, உள்ளம் அப்படியே சொத்தாகும், உள்ளம் சொத்தாகும். மையத்தை மறுபக்கம் பிறக்குங்கோ, கையை தூக்குங்கோ. இதை கையை தூக்குறீங்க, தலையை அகற்றுறீங்க, அப்ப விளங்க ஒரு நாளைக்கு என்ன இப்படித்தானே அப்ப அகற்றுவாங்க, தூக்குவாங்க. இந்த 2 அமல் வாழ்க்கையில செஞ்சுவாங்கோ. எத்தனையோ பேருடைய ஜனாசாக்கள் அடக்கிட்டோம், ஆனா ஜனாசாக்கள் குளிப்பாற்ற பாக்கியம் கிடைக்கல. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ, ஏண்ட ஜனாசாவை நீதான் குளிப்பாற்றணும் மகனே. வாப்பட ஜனாசாவை குளிப்பாற்றுறதுக்காக தகுதியானவர் யார் தெரியுமா? பிள்ளைகள். இன்னைக்கு எங்கட புள்ள வாப்ப மூத்தான ஓடுற பள்ளிட்டான், யாரை கொண்டாடுறதுக்கு? முஅஸ்ஸினை கொண்டாடுறதுக்கு. அந்த வாப்பாக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கட்ட வாப்பது. அது 5 பிள்ளைய பிடிச்சு கட்டு படிச்ச வச்சு ஓத வச்சு எல்லாம் செஞ்ச வச்சு ஓட பிள்ளைக்கு மையத்து குளிப்பாட தெரியுதா? எங்க வாப்பட கடைசி கடமைகள் நாங்க தான் செய்ய போறோம், யாரும் வரவானம். எங்க வாப்பெண்கள் சீஸ் பண்ணிக்காரு கஃன் செய்யற முறைய, ஜனாசா குளிப்பாற்ற முறைய நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இஸ்டைல செய்ய போறோம். இன்னைக்கு எங்கட ஷோ, இன்னைக்கு எங்கட கைவரிச, நாங்க எங்கட வாப்ப அல்லாஹ்ட்ட பாரம் சாட்ட போறோம். சில உலமாக்கள் சொல்றாங்க, இதுதான் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிரந்தரமாக நிற்கக்கூடிய சாலிஹான விஷயம். ஒவ்வொருத்தரும் தந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை படிச்சு, மையத்தை எப்படி குளிப்பாட்டணும், ஒரு ஜனாதா எப்படி அடக்கம் செய்யணும், ஒரு ஜனாதாவுடைய தொழுகையில் எப்படி துவா ஓதணும், தொழுவிக்கோணும். இன்னைக்கு சில ஜனாதா கொஞ்சம் வச்சிருது, தொழுவிக்கு வர மகன், தொழுவிக்கு வர யாரு மகன் சொல்ற, நான் தான் தொழுவிக்கோணும். அவனுக்கு 5 சக்திதான் 4 கிட்ட தெரியும் அவனுக்கு. இல்ல மகன் தொழுவிக்கோணும், ஆனா மகன் ஜமாத்து நடத்துறதுக்கு தகுதியான ஆளா இருக்கும். அதை மறந்துடுவாங்க. ஜமாத்து தொழுகை நடத்துறதுக்கு தகுதியான ஆளா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமுடைய குடும்பங்களாக மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பேசணுமோ அதற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.